ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இந்தியன் பாலிட்டியில் ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். ஸோ டிபிஎஸ்பி அப்படின்ற கான்செப்டை எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணியிருக்கோன்னா அயர்லாண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் 1937. ஆல்ரெடி அயர்லாண்டே ஸ்பெயின் கிட்டேருந்து தான் இதை காப்பி பண்ணி வச்சுருக்காங்க. காப்பி பண்ணி வச்சதை அயர்லாந்து கிட்டேருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். ஏற்கனவே பார்த்துருக்கோம், ப்ரியாம்பிள்ன்றது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருக்க அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனோட இன்னொரு ஃபார்ம் தான் ப்ரியாம்பிள். அதே மாதிரி டிபிஎஸ்பி அப்படின்ற ப்ரொவிஷனும் என்னென்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற ப்ரொவிஷன் சேர்க்கப்பட்டிருந்தது. அதோட இன்னொரு ஃபார்மேட் தான் என்னது, இந்த டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பின்ற ப்ரொவிஷன் எதுக்காக இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குன்னா, கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றத வலியுறுத்துறதுக்காக தான். தட் மீன்ஸ் நல்லரசு வரணும்னா கவர்மெண்ட் இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதான் வெல்ஃபேர் ஸ்டேட்ன்ற கான்செப்ட். டிபிஎஸ்பி ஒரு செட் ஆஃப் ரைட்ஸ் தான். ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு செட் ஆஃப் ரைட்ஸ் இருக்கு. அப்போ எதுக்கு டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே என்ஃபோர்ஸபிள் பண்ணப்பட்ட ஒரு ரைட்டு. டிபிஎஸ்பின்றது அதோட சப்ளிமெண்ட்ரி ரைட்ஸ் மாதிரி. ஸோ எதுக்காக இந்த ப்ரொவிஷன் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போது இந்த ரைட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி தெரியுது ஃப்ரேமர்ஸ்க்கு. ஆனால் இப்போது அது எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் தரப்பட்டிருக்கு. டிபிஎஸ்பிக்கான இம்பார்ட்டன்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, டாக்டர் அம்பேத்கரே என்ன சொல்லியிருக்காருன்னா, நாவல் ஃபியூச்சர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டிபிஎஸ்பியை. அண்ட் கிரான்வில்லே ஆஸ்டின் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெண்டையும் சேர்த்து தான் கன்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிபிஎஸ்பி அலாங் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் ஃபிலாசபி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இதோட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சரே என்ன அப்படின்னா, இது ஒரு செட் ஆஃப் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி இதுவும் ஒரு செட் ஆஃப் ரைட்ஸ். பட் இதுக்கு தனியான சில லிமிட்டேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஏன் லிமிட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இது என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஆக்ட் வரணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி என்ஃபோர்ஸபிள் கிடையாது இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சரே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ன்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை ரிசம்பிள் பண்ண ஒரு ப்ரொவிஷன் தான் இந்த டிபிஎஸ்பி. ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை என்ஷோர் பண்ணுறதுக்காக தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. டிபிஎஸ்பின்றது எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெமோக்ரஸி ரெண்டையுமே உறுதிப்படுத்துறதுக்காக தான் கான்ஸ்டியூஷனில் தரப்பட்டிருக்கு. ப்ரியாம்பிளில் இருக்க ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி இது எல்லாத்தையுமே உறுதி பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எதில் இருக்குதுன்னு கொஸ்டின் கேட்டால் அது இதில் தான் இருக்குது, டிபிஎஸ்பியில் தான் இருக்குது. அண்ட் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். ஸோ லீகலாக கோர்ட்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏதாவது வயலேஷன் ஆகிடுச்சுன்னா என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு டைரெக்டாக கோர்ட்டை அப்ரோச் பண்ண முடியாது. அதுதான் நான் ஜஸ்டிசபிள் அண்ட் நான் என்ஃபோர்ஸபிள் ஆகிடுச்சுல. அப்போ கோர்ட்ஸுக்கு இதனால் என்ன ஹெல்ப்னு பார்த்தோன்னா, ஸ்டில் ஒரு ஆக்டோட ஒரு லாவோட கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு கோர்ட்ஸ் இந்த ப்ரொவிஷன்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் என்னென்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கண்டிப்பாக கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டை கம்பல் பண்ண முடியாது. இதெல்லாம் எனக்கு கிடைக்கல, இதில் இந்த ஆர்டிக்கிள் இருக்க விஷயம்லாம் எனக்கு கிடைக்கலன்னு யாரும் வயலேஷனுக்காக போய் கம்பல் பண்ண முடியாது. டிபிஎஸ்பி ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிபிஎஸ்பியை 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இந்த பிரின்சிபல்ஸ் இதில் இருக்க டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே 3 வகையாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கிளாஸிஃபிகேஷன் கான்ஸ்டியூஷனில் பண்ணப்பட்டது கிடையாது. நம்மளுடைய வசதிக்காக அதை 3ஆக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். என்னெல்லாம்னா, சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல், அடுத்து காந்தியன் பிரின்சிபல், 3வது லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ். இந்த 3 பிரின்சிபலாக வச்சுருக்கோம் இல்லையா. இதில் சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ன்றது ஆர்டிகிள் 38, 39, 39A, 41, 42, 43, 43A, 47. காந்தியன் பிரின்சிபல்ஸ்க்கு கீழே 40, 43, 43B, 46, 47, 48 இந்த ஆர்டிகல்ஸ் தான் காந்தியன் பிரின்சிபல்ஸில் வரும். லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ்க்கு கீழே எந்த ஆர்டிக்கல்லாம் வரும்னா 44, 45, 48, 48A, 49, 50, 51. இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் கொஸ்டின்ஸில்
நிறைய தடவை இதை வந்து கேட்டிருக்காங்க, இந்த ஆர்டிக்கிள் எந்த பிரின்சிபல்ஸ்க்கு கீழே வருது அப்படின்றது. வரல்ஸ் இந்த பிரின்சிபல்ஸ் கொடுத்து இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸில் கூட இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு காந்தியன் பிரின்சிபல்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காந்தியன் பிரின்சிபலில் மொத்தமே 6 ஆர்டிக்கல் இருக்குது. 40, 43, 43B, 47, 48. ஸோ இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வில்லேஜ் பஞ்சாயத் கண்டிப்பாக காந்தியன் பிரின்சிபலாக தான் இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, SC/ST வீக்கர் செக்ஷனுக்கான ப்ரொமோஷன் அண்டு லிக்கர் பேன், இந்த மாதிரி இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸு அண்ட் ட்ரிங்க்ஸ் இது பண்ணுறது, கவுஸ் லாட்டரை பேன் பண்ணுறது, இது எல்லாமே காந்தியன் பிரின்சிபலில் வரும். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸும் அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு சப்ஜெக்டபிள் தான். ஸோ எந்தெந்த அமெண்ட்மெண்ட்ஸில் எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் 4 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இதில் 4 நியூ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 39, 39A, 43A, 48A. 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 ஒரு ப்ரொவிஷன் ஆட் பண்ணியிருக்கோம். அது 38 ஒரு குட்டியான ஒரு ப்ரொவிஷன் மட்டுமே ஆட் பண்ணியிருக்கோம், மினிமைசிங் இன்இக்வாலிட்டிஸ். நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்து 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. இது என்ன பண்ணியிருக்குன்னா 45ன்னு ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. அந்த ஆர்டிக்கல் இப்போவும் இருக்குது. அந்த ஆர்டிக்கலோட நேச்சர் அப்படியே சேஞ்ச் பண்ணிருச்சு. 6 to 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கான ப்ரொவிஷன் தான் 45ல் இருந்தது. அந்த ப்ரொவிஷன் அப்படியே 21A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 6 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களோட கேரிங்கை டிபிஎஸ்பியில் ஆட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்து என்னென்னா 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. இது வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்ற ஒரு நியூ ப்ரொவிஷனை டிபிஎஸ்பியில் ஆட் பண்ணியிருக்கு. 43B. டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரியே ஒரு செட் ஆஃப் ரைட்ஸ் தான். ஸோ இப்போ இதோட சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் ரோல்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாலிசி ஸ்டெபிலிட்டி அண்ட் பாலிசி கண்டினியூட்டி கொடுக்கறது வந்து டிபிஎஸ்பி தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் வந்து டாப்பில் ஆகி சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம்ல. ஸோ அந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்ற கான்செப்ட் எல்லா கவர்மெண்ட்டுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ பாலிசி வந்து ஸ்டேபிளாகவும் கண்டினியூவாகவும் இருக்கிறதுக்கு டிபிஎஸ்பி ஒரு மெயினான ரீசன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு சப்ளிமெண்ட்ரியாக ஆக்ட் ஆகும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் விட்ட ஒரு வேக்கம் இருக்குல்ல, பிகாஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை உறுதி பண்ணுறதுக்காக தான் இந்தியாவில் இருக்குது. ஸோ சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியை என்ஷூர் பண்ணுறதுக்கு இருக்கிறது தான் டிபிஎஸ்பி. ஸோ இது வந்து சப்ளிமெண்ட்ரி டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. அடுத்தது ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும். ஆப்போசிஷன் பார்ட்டி இதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ரூலிங் பார்ட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்ற ஒரு கான்செப்டை உறுதி பண்ணுறது தான். அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை ஒரு ஸ்கேலாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோர்ட்ஸு கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் லாவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கோர்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா பீகான் லைட்ஸ் டு கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை சொல்கிறாங்க. அண்ட் ப்ரியாம்பிளில் இருக்க நிறைய ப்ரொவிஷன்ஸை டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. நம்ம பார்த்தோம் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. ஸோ ப்ரியாம்பிளை ஆம்ப்ளிஃபை பண்ணுற மாதிரி இருக்க இந்தியன் ப்ரொவிஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஸோ ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் நல்லரசுன்ற ஒன்று ஸ்தாபிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? ஒரு நெறிமுறை தேவை. அந்த பிரின்சிபல்ஸ் தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் இருக்குது. அதனால இது என்ன சொல்கிறாங்கன்னா காமன் பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக ரூலிங் பார்ட்டியோட கைட், ஃபிலாசபர் அண்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான். நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோன்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷன் எப்போ அமைச்சாங்க? 1950. நெக்ஸ்ட்டு வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ். லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்டே என்ன தான்? ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டே ஷெட்யூல் 9 ஆட் பண்ணதான் 1951. ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து என்ன தான்? டிபிஎஸ்பியோட ஒரு பிரதிபலிப்பு தான். அடுத்து வேஜஸ் ஆக்ட் எல்லாமே, ஈக்குவல் ரெம்யூனரேஷன், இது எல்லாமே டிபிஎஸ்பியோட ப்ரொவிஷன்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த பார்லமெண்ட்ரி ஆக்ட்ஸ். அப்புறம் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961. நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸு.
ஸோ நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்போ நடந்தது 14 பேங்க்ஸ் வந்து 1969ல். அப்புறம் நேஷ்னலைசேஷன் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் நடந்தது 1956ல். நேஷ்னலைசேஷன் ஆஃப் ஜென்ரல் இன்சூரன்ஸ் 1971ல். இது எல்லாமே டிபிஎஸ்பியோட பார்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் என்னென்னா லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987. இதன் மூலமாக தான் லோக் அதாலத் அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, காந்தியன் பிரின்சிபலில் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்ணுறது ஒரு டைரக்டிவாக வச்சுருக்க ஒரு பிரின்சிபல்ஸாக இருக்குது. ஸோ கேவிஐபி காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் போர்டு அதுவும் என்ன தான் டிபிஎஸ்பியோட ஒரு இம்ப்ளிமெண்டேஷன். அது போக பார்த்தோன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எப்போ கொண்டு வந்தாங்க 1952. ஸோ இதுவும் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பஞ்சாயத் ராஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வரைக்கும் பஞ்சாயத் ராஜும் என்ன தான் ஆர்டிகல் 40ல் இருக்க ஒரு ப்ரொவிஷன் தான். 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 தான் அதை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988. இது எல்லாமே கூட டிபிஎஸ்பியோட ப்ரொவிஷன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973. ஸோ ஜுடிஷியரியை எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து செப்பரேட் பண்ணது இந்த சிஆர்பிசின்ற ப்ரொவிஷன் தான். இதுவும் எதில் இருக்குன்னா டிபிஎஸ்பியில் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாகவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் நம்ம நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டுன்னு ஒன்று நாம்னு ஒன்று வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் முன்னாடியிலேருந்தே. ஸோ அந்த நாம் வந்து எதோடதுன்னா ஆர்டிக்கல் 51ல் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான டைரக்டிவ் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் என்னது நம்ம நாமில் இருக்கிறது. ஆக்சுவலாக பார்த்தோன்னா நாமோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸில் இந்தியாவும் இருக்குது. ஸோ இதெல்லாமே என்ன தான் டிபிஎஸ்பியோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த கிளாஸில் டிபிஎஸ்பினா என்ன, அது எத்தனாவது பார்ட்டில் இருக்குது, அதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, அண்ட் அதோட கிளாஸிஃபிகேஷன் அண்ட் லாஸ்ட்டாக அதோட ரோல்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஒவ்வொரு ஆர்டிக்கலாக, அதாவது ஆர்டிக்கல் 36லேருந்து ஆர்டிக்கல் 51 வரைக்கும் இருக்க ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம், ஆர்டிக்கல் பை ஆர்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ ரிவைஸ் பண்ணுங்கள், மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.